வணக்கம் நண்பர்களே. ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டா, ஒரு ஹோம் மேக்கரா, ஒரு கனவு இருக்கிற ஒரு பெண். யாருக்கும் நம்மளோட பாதை புரியாம இருக்கலாம். ஆனா நம்ம மனசுக்கு நம்ம பாதை தெளிவா இருக்கும். சில நேரம் அமைதிதான் எனக்கு பெரிய பலம் தருது. உங்க எல்லாருக்குமே தெரியும், டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்றது ஈஸி இல்லை. அதுவும் இவ்வளோ கமிட்மெண்ட்ஸோட டிசிப்ளின் வேணும், பேஷன்ஸ் வேணும். சில நேரம் நம்மளோட ஃபேமிலியில இருந்தே நமக்கு எதிர்ப்பு வரும். அவங்களுக்கு பயம், நமக்கு அது நம்பிக்கை. நம்ம ஒன்றும் ரேண்டமாக படிக்கலைங்க. ரைட் புக்ஸ் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் ரிசல்ட் வரும்னு நமக்கு நல்லா தெரியும். ஸோ நான் ஃபாலோ பண்ணுற சில ஸ்டாண்டர்ட் புக்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்களும் பார்த்துக்கலாம். ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரையுமே நமக்கு குரூப் 1ல 10 கேள்வி வருது. ஸோ அதுக்கு 9th and 10th சயின்ஸ் புக் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மஸ்ட்டு. இது ரெண்டையுமே பார்த்துக்கணும். ஸோ ஜாகிரஃபியை பொறுத்த வரையும் 10 கேள்வி. இதில் ஸ்கூல் புக்ஸு ப்ளஸ் அட்லஸ் இல்லாமல் படிக்கவே முடியாது. ஜாகிரஃபி அட்லஸும் எடுத்து படிச்சுக்கலாம். ஸ்கூல் புக்ஸை பொறுத்த வரையும் 10thலேயே மேக்ஸிமம் கவர் ஆகிடும். ஸோ 10th புக்கை தரவு பண்ணணும். 3வது ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் ஐஎன்எம் சேர்த்து 25 கேள்வி. ஸோ இதுக்கு நமக்கு 6th to 12th ஸ்கூல் புக் கம்பல்சரி. அது போக ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பை ஜி வெங்கடேஷனும் ஸ்பெக்ட்ரமோட பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியாவும். அதே தமிழ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு ஜி வெங்கடேஷனோட புக். ஓகே, இந்தியன் பாலிட்டிக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 40 கேள்வி. லக்ஷ்மிகாந்தோடது இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் பொறுத்த வரையுமே பிரகதீஷன் அவர்களுடைய புக். அடுத்து இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு 50 கேள்வி, 50 கேள்வி வருது. ஸோ அதுக்கு இங்கிலீஷ் மீடியம் ரமேஷ் சிங். தமிழ் மீடியம் பார்த்தீங்க அப்படின்னா சங்கர் கணேஷ் கருப்பையா அவர்களுடைய புஸ்தகம். அடுத்து பாருங்க, ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு 40 கேள்வி. இதுல யாருடைய புஸ்தகம் அப்படின்னா ஜே தர்மராஜ் அவர்களுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு புக்கு. அடுத்து ஜி வெங்கடேஷன் அவர்களுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு புக்கு ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கணும். இது எக்ஸ்ட்ரா தமிழ் மீடியம்ல என்ன படிப்போம்னா தமிழக வரலாறும் மக்கள் பண்பாடும் சொல்லி கே பிள்ளை அவர்களுடைய புஸ்தகம் படிக்கணும். இதுல என்ன அப்படின்னா மேக்சிமம் தமிழ்நாடு பத்தின நியூஸ் தமிழ்ல படிக்கிறது நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். எந்த லாங்குவேஜ்ல படிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, எந்த லாங்குவேஜ்ல நமக்கு புரிதல் இருக்குன்றது தான் முக்கியம். ஸோ தமிழ்ல படிச்சுக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ தமிழ்ல தான் புக் அவைலபிலிட்டி இருக்கு, தமிழ்ல படிச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஆர்எஸ் அகர்வால். அடுத்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பொறுத்த வரையுமே ஆர்எஸ் அகர்வால் கணியன் புஸ்தகமும் இருக்கு. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் தி ஹிந்து. இதே தமிழ்ல வேணும் அப்படின்னா தினமணி பார்த்துக்கலாம். தி இந்து அப்படின்ற மேகசினே இருக்கு. ஓகே, அடுத்து மந்த்லி கம்பைலேஷன் ஏதாவது யூடியூப் சேனல்ல போடுவாங்க, அதை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஹோம் மேக்கர் லைஃப் ரொம்ப ஈஸி இல்லை, ரொம்ப நிறைய பொறுப்பு இருக்கு. ஆனா ஏன் கனவை அதுக்குள்ள எனக்கு கத்துக்கிட்டேன். சண்டை போட விரும்பல, யாரையும் எதிர்த்து நிக்க விரும்பல. அமைதியா என் வாழ்க்கையை நான் பாத்துக்கணும். எல்லாருக்கும் என் கனவு புரியணும்னு இல்லைங்க, நான் போற பாதை எனக்கு புரிஞ்சா போதும். சில நேரம் ரொம்ப சோர்வா இருக்கும், ஆனா நம்பிக்கை என்னைக்குமே போகாது. இன்னும் கொஞ்சம் முயற்சி, ஒரு நாள் என் வெற்றி என்னோட அமைதிக்கு பதில் சொல்லும். இதுதான் என்னோட டே இன் மை லைஃப்.